ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 3ல் இருக்கோம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ அப்பாவோட ஹைட்டையும் அம்மாவோட கலரையும் சீரந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னால், அதுவே ப்ரோக்ராமிங்க்கு இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வரதுன்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை இன்னொரு கிளாஸ் ரீயூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இதுதான் பேரண்டோட கிளாஸில் இருக்கிறது சைல்டு கிளாஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு. இதுக்கு கீவேர்டு வந்து என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோடோட ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்டை ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். வாய்டு சவுண்டுன்னு சிஸ்டம் டாட் அவுட் டாட் எக்ஸ்டெண்ட் அனிமல் மேக் சவுண்டு அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுக்குறது தான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஹேப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அனிமலில் வந்து பேரண்ட்னு எடுத்துக்கிட்டு டாக்னு அடுத்த ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது என்னன்னா சைல்டுன்னு எடுத்துப்பேன். கிளாஸ் டாகு எக்ஸ்டெண்ட் அனிமல்லேருந்து எடுத்துக்கோ வாய்டு ப்ராக் அப்படின்னு போட்டுட்டேன். இது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லேண்டில் டாக் ப்ராக்கிங் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்டையும் பாக்கிங் ரெண்டுத்தையும் சேர்த்து பின் பண்ணும் அப்படிங்கிறது தான் சிஸ்டம். இது பப்ளிக்கு கிளாஸு மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கு ப்ராக்கெட்டு ஏஆர்ஜிஎஸ்ன்னு டாகு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து ஈக்குவல் டு நியூ டாகு அப்படின்னு கீவேர்டை யூஸ் பண்ணி இப்போது ஆப்ஜெக்ட் டாட் சவுண்டு வந்து இன்ஹெரிட்டன் மெத்தடு, ஆப்ஜெக்ட் டாட் ப்ராக் அப்படிங்கிறது வந்து சைல்டு மெத்தடு. ஏன்னா நான் வந்து டாகு அப்படிங்கிறது சைல்டுன்னு சொன்னேன். இப்போ இது வந்து நம்ம பார்க் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா சைல்டு கிளாஸ்லேருந்து கால் பண்ணி இது கொடுக்கும். இதுவே நம்ம சவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து மேலே இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி ரெண்டு இதையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த ப்ரோக்ராம் சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா இல்லை என்ன நாம வச்சுக்கணும், இப்போ கிளாஸ் டாகு எக்ஸ்டெண்ட் அனிமல்னு இருக்கா, நீங்கள் என்னென்னா அனிமலில் இருந்து டாக் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சவுண்டு அப்படிங்கிற மெத்தட் எதுனா அதுதான் வந்து பேரண்ட் மெத்தடு. பார்க்குங்கிறது தான் வந்து சைல்டு மெத்தடு. இப்போ டாக்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரெண்டு மெத்தடையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. ரீயூஸ் பண்ண முடியும், டூப்ளிகேட் கூட அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். கோடோட ரீயூசபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு வந்து டெண்டன்சி, அதாவது அதிக ஸ்பேசஸ் தேவைப்படாமல் நம்ம மினிமைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் லாஜிக்காக நம்ம ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுறதுக்காக, ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமராக லெவலில் நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாலினாமிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.